அன்றைக்கி என்னோடய 4வது படம் வாழை ரிலீஸு. திருநெல்வேலியில் வந்து மக்களாக பார்த்தேன். என்ன சொல்கிறது, என்ன மாதிரியான எமோஷ்னல் எதிர்பார்த்து வந்தாலும் அதே மாதிரியான எமோஷ்னல் படம் எதிர்பார்த்த விட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல வாழ்க்கையை என்ன சொல்கிறது, ஒருத்தருடைய ரொம்ப எளியவர்களுடைய எமோஷ்னலை வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில வெற்றிகளை வந்து ரொம்ப பகிரமாக கொண்டாட முடியும். சில வெற்றியை வந்து ரொம்ப அமைதியாக இது வெற்றின்னு எப்படி சொல்கிறது, இது ரொம்ப பெயின்ஃபுல்லான வெற்றி. அதனால் வந்து ஆர்ப்பாட்டமாக என்னால் சொல்ல முடியல. பட் 30 வருஷம் கழித்து கூட என்னோடய எமோஷ்னல், என்னோடய வழியை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் மக்களுக்கு எல்லோருக்குமே என்னோட நன்றி. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லா என்ன சொல்கிறது, எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, பெரிய ஸ்க்ரீனுக்கெலாம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, வர ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலியாக வருது, ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வாக கடத்துகிறாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல நோக்கங்களும் நல்ல மனிதர்களோட கதைகளும் எளியவர்களோட வழியும் என்றைக்குமே தோக்காது. அது காலம் கடந்தும் என்னைக்காவது ஒரு நாள் அதோட வெற்றியை அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு வாழை ஒரு உதாரணம். ரொம்ப நெருக்கமான மனிதர்கள்கிட்ட மட்டும் நான் நேசித்த ரொம்ப நெருக்கமான மனிதர்கள்கிட்ட மட்டுமே நான் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது நான் அப்பப்போ சொல்லிக்குவேன் அந்த கதையை. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னோட வேர், இங்கேருந்து தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் அதை வச்சுக்கிட்டே இவ்வளோ படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு கரெக்டாக நான் ஒரு லேண்டிங் ஆனதுக்கப்புறம், நான் ஒரு ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படம் பண்ணணும், இது ஓடாத தாண்டி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதையே தவிடுபொடியாக்கி மக்கள் வந்து அது எப்படி இருந்தாலும் அது ரொம்ப உண்மையாக எடுக்கப்பட்டிருந்தா அதை கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெற்றி மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்து எளிய மனிதர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்லாவே, ஓகேங்களா? அதனால் வந்து சினிமாவில் இப்படி தான் எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எதை தாக்கத்தை ஏற்படுத்துதோ, எது அவங்கவுங்களுக்கு கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்தந்த கதையை அவங்க உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த கதைக்குள்ளே உண்மை இருக்கும் பட்சத்தில் அது மக்களை சென்றடையும். இருந்தாலும் அது இந்த மாதிரி கிராஃப்ட், இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற கதைக்களங்கள் பண்ணுற எந்த இயக்குனராக இருந்தாலும் அந்த கதைக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்போ, அல்லது அந்த கதைக்கும் அந்த எமோஷனலுக்கும் அவங்க நேரடி தொடர்போ இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ வாழையெல்லாம் வந்து நேரடி தொடர்பு இல்லைன்னா அந்த படத்தை பண்ண முடியாது. பெரும்பாலும் வந்து நேரடி தொடர்புலாம் பண்ண முடியாது. ஏன்னா பெரியம்மா இன்றைக்கி வரைக்கும் ரீமேக் பண்ண முடியல யாராலையும். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, எனக்கும் அந்த கதைக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு, ஓகேங்களா? அப்போ ஒரு இயக்குனருக்கு ஒரு கதை ரொம்ப நேரடி தொடர்பாக இருந்தால் அது இன்னும் எமோஷ்னலாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. அதனால் எந்த கதை நேரடியாக நமக்கு தொடர்பு இருக்கோ அந்த கதைகளை தேடி, அந்த கதைகளை ரொம்ப வலுப்படுத்தி அந்த கதைகளை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதான் பைசன் திருவிக்ரம் முடிய போகுது. அதுக்கப்புறம் தனுஷா கூட ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. பைசன், அதுக்கப்புறம் தனுஷா ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதான் ஒரு கலை, நம்ம ஊருக்கு ரொம்ப கலை முக்கியம்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஊரோட தன்மை உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியோட தன்மை தெரியும். இதை மக்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு. உளவியலாகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது ஆர்ட் ஃபார்மால் தான் முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால தான் நான் வந்து இங்கேருந்து நான் சென்னைக்கு ஓடி போனதே காரணம் அதுக்காக தான் ஓடி போனது. அதனால் அந்த ஆர்ட் ஃபார்மை திருப்பி கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறதுலையும், அதை அவங்க சந்தோஷமாக செய்கிறதுலையும், அதில் வந்து அவங்க சந்தோஷமாக தன்னை மாற்றிக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கண்கூடாக பார்க்குறேன், என் மண் சார்ந்த மக்கள் இவ்வளோ திறமையை வெளிப்படுத்துவாங்க, இவ்வளோ அழகாக நடிப்பாங்கன்னு சென்னையில் உள்ள எல்லா இயக்குநர்களும் நடிகர்களும் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ கலைக்கு இவ்வளோ நெருக்கமாகக்கூடிய மனிதர்களை இன்னும் ஸ்ட்ராங்காக்க வேண்டியது என்னோட கடமை. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தேவைப்படுது. நார்மலாக ஒருத்தவங்க கூட்டிட்டு கஷ்டப்படுத்த முடியாது. யார் அதுக்கு சம்மதிக்கிறாங்களோ, யார் அதுக்கு உடன்படுறாங்களோ அவங்களுக்கு பண்ண முடியும். அதனால் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக நம்பக்கூடிய ஆட்களை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இது வந்து வேறு எந்த பிளான் இல்லை. ஓகே, தேங்க்யூ. சொல்கிறாங்க ஒன்னியை பாதிக்கிற கதையை எடு, அது எந்த கதையாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஒன்னியை பாதிக்கக்கூடிய, சமூகத்துக்கும் உனக்கும் நெருக்கமாகக்கூடிய, ஒன்னியை வந்து உனக்கு பின்னாடி வர சந்ததியினரை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய, அவங்கள திசை மாற்றக்கூடிய கதைகளை எடுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களை பாதிக்கக்கூடிய அல்லது உங்களை பாதித்த
உங்கள் மனசுக்கு நெருக்கமான உங்களை நெகிழ வச்ச கதைகளை சூஸ் பண்ணுங்கள். அது சினிமாவுக்கு உகந்த கதைகளில் இதெல்லாம் சினிமா பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. சினிமாங்கிறது எந்த கதையும் கிடையாது, எல்லா கதையும் சினிமாக்க முடியும். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது. படம் எடுத்தாச்சு, படம் எடுக்க வரைக்கும் நம்ம பேசியாச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அவங்களோட நடிப்பை வந்து நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். அவங்க நடிப்பை பொதுமக்கள் பேச ஆரம்பிப்பாங்க, படம் பார்த்தவர்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனலி நான் பேசுவேன். அவங்க டைரக்டர் அவங்க படத்தை பற்றி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. விஷுவல் பயங்கரமான அவள் கிஸ் பண்ண விஷுவல் அப்போ வந்துருச்சு, நெட்டில் வந்துருச்சு. அவ்வளோ அப்படி இருந்த விஷுவல் வந்துருச்சு. இல்லை என்ன சொல்கிறேன், அவரும் சொல்ல முடியாமல் போனால் நானும் அந்த உணர்ச்சி சொல்ல முடியாமல் தான் இருக்கேன். எனக்கு அது பயங்கரமான உணர்ச்சி. ஓகேங்களா, 2 பேருமே பேசிக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் பேசிக்கல. அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துறீங்களோ அது மட்டும் தான் நடந்துச்சு. அதுக்கு என்ன மாதிரியான ஃபீல், அதுக்கு என்ன மாதிரியான எமோஷனல் அப்படிங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நானும் ஒரு வார்த்தை பேசலை, அவரும் ஒரு வார்த்தை பேசலை. அது பேசுறதுக்கான சூழலே அந்த முடிவில் இல்லை. வேறு